திருத்தணி அருகே ஆர்கேபேட்டை குண்டாபுரம் அரசு உயர்நிலைப்பள்ளி கைப்பிடி சுவர் இடிந்து விழுந்து 7ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழந்திருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அரசு பள்ளிகளோட நிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கிட்டே வரும். இங்குள்ள மாணவர்கள் ஆபத்தான முறையில் முல்லையாற்றில் தற்காலிக மூங்கில் பாலம் அமைத்து மறுபுறம் உள்ள பள்ளிக்கு சென்று வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஐ டோன்ட் கேர், நான் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லா இருக்க மாட்டா. வாங்க தங்கச்சிங்களா, அந்த வழக்கு பார்த்துட்டு வாங்க அந்த பக்கம். திடீர்னு அந்த கைப்பிடி சுவர் மேலே இழுந்து விழுந்து உடல் நசுங்கி அந்த மாணவன் இறந்து போயிருக்கான். படிச்சு சொன்னாங்க, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. அவன் மட்டும் என் கல்ல மாட்டல வெட்டாம விட மாட்டேன். இதுல என்ன பெரிய குடும்பம்னா, கடந்த 5 நாளைக்கு முன்னாடி தான் இந்த பள்ளிக்கூடத்திற்கு அந்த திருத்தணி சட்டமன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சந்திரன் அவர்கள் ஆய்வுக்கு போயிருக்காரு. ராமாதான் ஏன் ஐயா விட்டு விட்டீர்கள்? நான் எங்கடா விட்டேன், இனிமேல் தான் விட போறேன். சரி, ஆய்வுக்கு போன பள்ளிக்கூடத்துல 5 நாள்ல ஒரு கைப்பிடி சுவர் இடிஞ்சு விடுத. அப்படி என்னத்தை ஆய்வு பண்ணாரு எம்எல்ஏ? பேசுறவனை ஏன் பாக்குறீங்க? அந்த பிள்ளைய பாக்கலாம்ல, ஆல்ரெடி அங்கதான் இருக்கீங்களா? கண்டினியூ. இது ஒரு விளம்பர மாடல் அரசு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மீண்டும் ஒரு உதாரணமாக நான் பாக்குறேன். ஏன்னா இறந்து போன அந்த பள்ளி சிறுவனுக்கு 3 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது நிவாரணமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க இருப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம். இல்ல பட் என்ன இதுலயுமே ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம்னா, இது எந்த ஒரு டெலிவிஷன் சேனலும் இது ஒரு டிபேட்டா பிக் பண்ணவே இல்லை. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஒரு மிகப்பெரிய விழா எடுத்தா அதை வச்சுக்கிட்டு 3 நாளைக்கு ஆத்தாக்கூடிய இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை பற்றி ஒரு விவாதம் எடுத்திருக்க வேண்டும். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, பத்திரிகை என்பது ஒரு தூண். ஆனா அந்த தூண் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு பெரிய கேரளா ஜால்ரா போடுறீங்க. ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங். என்ன பயம், கழுத்து கத்தியா வந்துரும். அமைச்சர் பேசியிருக்கிறார், பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன், எல்லாருமே பார்த்திருப்போம். அன்பில் மகேஷ் ஆமா உயிர் போயிடுச்சு, வருத்தத்துக்குரிய விஷயம் தான், என்ன சொன்னாலும் இந்த உயிரை நம்ம காப்பாற்ற முடியாது, பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் குற்றவாளிகளாக தான் நான் கருதப்படுவோம் அப்படின்னா அதுக்கு முதல் குற்றவாளி நீங்க தான். இது கடைசியா இதுல பலிகடாவாக யார் ஆவாங்கன்னா அந்த ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டர். நான் என்ன சொல்றேன்னா, அவங்களால இது எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, இதை செய்ய வேண்டியது அரசு. ஒவ்வொரு முறை ஒரு உயிர் பலி ஏற்பட்டால் மட்டும்தான் இந்த அரசு விழித்துக் கொள்ளும். ஒரு தடவை ஸ்கூல்ஸ்ல எல்லாம் எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு 94 குழந்தைங்களை தீயில கருக விட்டா மட்டும்தான் நமக்கு அந்த அறிவு வரும். இல்லைன்னா ஸ்கூல்ல எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கான்னு கூட செக் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பேர் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா, அப்போது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். உண்மையாக வைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். எனக்கு திரும்ப ஒரு ஆற்றாமை, ஏன் இது போன்ற விபத்துகளில், ஏன் இது போன்ற விஷயங்கள் ஒரு அரசியல் பின்புலம் கொண்ட நபர்கள் படிக்கக்கூடிய, அவர்களுடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடங்கள்ல நடக்க மாட்டேங்குது. Why this is happening only with government schools? உங்க சேரி அழிஞ்சதுக்கு நாங்களா காரணம்? அது இயற்கையின் சீற்றம், ஈசனின் திருவிளையாடு. ஆடா சக்கேனானா, இயற்கை ஏமா உங்க வீட்டுல மட்டும் சீர மாட்டேங்குது, ஈசன் ஏமா உங்க வீட்டுல மட்டும் திருவிளையாடல் நடத்த மாட்டேங்கிறா? ஏன்னா நீங்க விவரமானவங்க, நாங்க இழிச்ச வாய்ங்க, எதுவும் பேச தெரியாத கேனைனுங்க. 3 முறை முதல்வர் போனில் அழைத்து பேசினார். எதுக்கு பேசினாரு? இறந்ததுக்கு பிறகு. இந்நேரம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிக்கூடங்களுக்கும் சென்று கட்டுமானங்கள் பலமா இருக்குதா, பழைய கட்டிடங்கள்ல எத்தனை பள்ளிக்கூடங்கள் இயங்கிட்டு இருக்குது, இது எல்லாத்தையும் செக் பண்றதுக்கு இந்நேரம் ஒரு கமிட்டி அறிவிச்சிருக்கணும். இந்நேரம் அதை செஞ்சிருக்கணும். 4.25 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கட்டிங் சேவிங், ஸ்னேக் கட்டிங், சப் கட்டிங், சிசர் கட்டிங், ஜம்பர் கட்டிங், பம்பர் கட்டிங், அத்தனை கட்டிங் ஸ்பெஷல் சார்ந்த சண்முகம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு மேடை போட்டு பேசுறீங்களே, இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? வேதனைக்குரிய விஷயம், வெட்கப்பட வேண்டிய விஷயம், பெருமை அடிச்சுக்கிறாங்க. இதுல உத்தரப்பிரதேசத்துல ஸ்கூல் எப்படி இருக்கு, பீகார்ல ஸ்கூல் எப்படி இருக்குன்னு. நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம், நின்னது குத்தவாடா, இருந்த காசையும் புடிங்கிட்டு சுடுகாட்டுக்கு வேற போனுங்கிறானே. ஒரு பிரைவேட் ஸ்கூல் அப்படி இருக்குமா? ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஒரு வலிக்கிட்டு குழந்தை விழுந்தாங்கன்னா அடுத்த 10 நிமிஷத்துல எதுக்கு அங்க வலிக்கு விழுந்தாங்கன்னு ஒரு 4 டீச்சர்ஸ் உட்கார்ந்து பேசி அந்த இடத்துல என்ன பண்ணும், என்ன சரி பண்ணும் என்று இன்றைய பள்ளிக்கூடங்கள் அவ்வளவு சிரத்தையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்க இன்னமும் காம்பவுண்ட் இடிஞ்சு விழுகிறது, சுவர் இடிஞ்சு விழுகிறது, மேற்கூரை இடிஞ்சு விழுகிறது,
எந்த லெவல்ல வச்சிருக்கீங்க? இதுல வெக்கமே இல்லாம கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சி வேற நடத்துறீங்க. வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? இது வச்சா தானே 10 பேர் பயப்படுறா, 4 பஞ்சாயத்து வருது, செலவு காசு கிடைக்குது. இப்போ என்னன்னா வரும்போதே 5-6 செல்போனோட வந்துருது, ஒரு கேமராவோட வந்துருது. 5 நாளைக்கு முன்னாடி ஆய்வுக்கு வந்து இதே கொண்டாபுரம் பள்ளிக்கூடத்துல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யாரு அப்படின்னு ஒரு மாணவன் சொல்றான். கை தட்டுங்க. தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் யாரு? உதயநிதி ஸ்டாலின். கை தட்டுங்க. வந்த வேலை முடிஞ்சிச்சுப்பா, வாங்க போலாம் அடுத்த பள்ளிக்கூடத்துக்கு. எதுக்குடா இம்புட்டு விளம்பரம்? பெரியப்பா, ஊருக்குள்ள பெரிய மனுஷன்னா மூக்கு கீழே காக்கா பார்க்கறது மாதிரி மீச மட்டும் வச்சு கூடாது. இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மிரள்வாங்க. அத ரீல்ஸ் எடுத்து போறது. ரீல்ஸ் எடுத்து போறதே தன்னுடைய வேலையா வச்சுக்கிட்டு இன்னைக்கு என்னன்னா அரசியல்ங்கிறது மக்களுக்கான சேவை என்பது மாதிரி ரீல்ஸ் பேச, கார்ல போன் பேசுறது முதல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கேமரால இடமே கிடையாது. பாத்ரூம், படுக்கை அறை, இந்த ரெண்டை தவிர எல்லாத்தையும் வீடியோ எடுத்துறது. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. எதையும் ஒழுங்கா ஆய்வு செய்ய திரும்பி பார்த்தா முதலமைச்சர் வந்து ஸ்டேஷன்ல பூந்து ஆய்வு பண்ணாருமாங்க. ஒரு தடவை ஆய்வு பண்ணாரு, அதுக்கப்புறம் என்னைக்காவது போயிருக்காரா? இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, உந்த நாட்டிலே. கரூருக்கு போய் நின்று கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷனை ஃபாலோ பண்ண சொன்னோம்டா அப்படின்னு சொன்ன மகேஷ் பொய்யாமொழி இப்போ ஏன் இங்க கண்டிஷனை ஃபாலோ பண்ணலையே? கண்டிஷனை ஒழுங்கா ஃபாலோ பண்ணியிருந்தா இந்த சுற்றுச்சுவர் இடிஞ்சு விழுந்திருக்குமா? செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. நல்லது இல்ல, எல்லாம் மீறி போறீங்களா? கரூர்ல நடிகனை பார்க்க போய் செத்து போனதுக்கு 10 லட்சம், கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சா 10 லட்சம், மாணவன் உங்களுடைய தவறுனால, உங்க நிர்வாக தவறுனால, உங்களுடைய பள்ளிக்கூடத்துடைய தவறுனால அவன் செத்து போனதுக்கு 3 லட்சம். ஏன் இப்படி மூச்சு வாங்குற? இல்ல உன்னை இப்படியே மிதிக்கலாமா இல்ல ஓட விட்டு மிதிக்கலாமான்னு பாக்குறேன். இந்த கோ இன்சிடென்ட் மீது எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது. ஆனா இன்னைக்கு டிசம்பர் 17, இதே டிசம்பர் 17 2021 திருநெல்வேலி சாப்டர் பள்ளிக்கூடம் இடிந்து 3 மாணவன் இறந்து போனான். திமுக ஆட்சிக்கு வந்து முதல் டிசம்பர் 17ல 3 மாணவன் இறக்குறான். திமுக ஆட்சி முடிய போற கடைசி டிசம்பர் 17ல ஒரு மாணவன் இறந்து போயிட்டான். ரெண்டும் அதே அரசு பள்ளி, கிட்டத்தட்ட பழமையான பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துல கட்டடம் வந்து வெள்ளக்காரன் கட்டினது, அது இடியல. டாய்லெட் திமுக காரன் கட்டினது, இடியும்ல. நாங்கெல்லாம் மத்த கான்ட்ராக்ட்காரங்க மாதிரி சிமெண்ட வாரி வாரி இறக்க மாட்டோம். சிமெண்ட கொஞ்சமா போட்டு மண்ணை நிறைய போட்டு விட்டுருவோம். அப்ப என் பில்டிங் என்ன ஆகுறது? அத இவங்களுக்கு நீங்க கான்ட்ராக்ட் குடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கணும். எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். டப்பா